கீழடியில் ஆய்வு நடத்திய தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரை மத்திய அரசு வேட்டையாடுவதாக எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. 2014 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2 கட்ட அகழாய்வை மத்திய தொல்லியல் துறை நடத்தியது. அமர்நாத் ராமகிருஷ்ணா ஆய்வை தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை கீழடியில் நடத்திய ஆய்வில் கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை தமிழரின் வாழ்க்கை முறை, எழுத்து வடிவம், தொழில்நுட்ப பயன்பாடு ஆகியவற்றை எடுத்துரைக்கும் ஆயிரக்கணக்கான பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதனிடையே அகழாய்வு குறித்த அறிக்கையை அமர்நாத் எழுதி கொண்டிருந்த போதே அவரை அசாம் மாநிலத்திற்கு பணியிட மாற்றம் செய்த மத்திய அரசு இறுதி அறிக்கையை தயார் செய்யும் பணியை பெங்களூருவைச் சேர்ந்த ஆய்வாளரிடம் ஒப்படைத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமர்நாத் தொடர்ந்த வழக்கில் ஆய்வு செய்தவர்தான் அறிக்கை தயார் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்போதும் அமர்நாத்தை தமிழ்நாட்டிற்கு மாற்றாமல் கோவாவிற்கு அனுப்பியது மத்திய அரசு. மீண்டும் நீதிமன்றம் தலையிட்ட பின்னரே சென்னைக்கு அமர்நாத் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இவை அனைத்தையும் கடந்து கீழடி அகழாய்வு குறித்த 982 பக்க இறுதி அறிக்கையை தயாரித்து மத்திய தொல்லியல் துறையிடம் 2023ஆம் ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணா ஒப்படைத்தார். ஆனால் அந்த ஆய்வறிக்கையை வெளியிடாமல் மத்திய அரசு கிடப்பில் போட்டதால் மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது 11 மாதங்களில் இறுதி அறிக்கையை வெளியிடுவோம் என நீதிமன்றத்தில் மத்திய தொல்லியல் துறை உறுதியளித்திருந்தது. எனினும் தொடர்ந்து காலம் தாழ்த்தி கொண்டிருந்த நிலையில் திடீரென ஆய்வறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியது. அதில் தொன்மையை நிரூபிக்க அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் போதவில்லை என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் கால வரிசையின்படி அனைத்து ஆவணங்களும் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் படங்கள் அனைத்தும் உயர்ந்தபட்ச தெளிவு திறனுடன் வழங்கப்பட்டுள்ளதால் திருத்தம் தேவையில்லை என்றும் அமர்நாத் விளக்கமளித்திருந்தார். இந்நிலையில் டெல்லியில் உள்ள நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருட்கள் அலுவலகத்தில் இருந்து நொய்டா அலுவலகத்திற்கு அமர்நாத் ராமகிருஷ்ணாவை பணியிட மாற்றம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. பணியிட மாற்றம் என்ற பெயரில் அமர்நாத் ராமகிருஷ்ணாவை மத்திய அரசு அலைக்கழிப்பதாகவும் அவருக்கு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுவதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதை ஒரு அதிகாரியின் இடமாற்றமாக மட்டும் பார்க்க முடியாது என மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் எப்படி கையாளப்படுகிறார் என்பதை பார்த்தால் இதற்கு வேட்டையாடப்படுகிறார் என்பதை தவிர வேறு வார்த்தை கிடையாது. அவர் ஒரு அகழாய்வினுடைய உண்மையை கண்டுபிடித்தார் என்பதற்காகவே நடக்கிற ஒரு தொடர் நடவடிக்கையினுடைய பகுதி தான் இது அப்படின்னு நினைக்கிறேன். அரசியல் தான் இதற்கு காரணம். கீழடியினுடைய காலம் அல்ல இவர்கள் பிரச்சனை, கீழடி சொல்லுகிற கருத்து தான் இவர்களுக்கு பிரச்சனை. அந்த கருத்தை மூடி மறைக்க எல்லா வழியிலும் முயல்கிறார்கள், கடைசி வரை முயல்கிறார்கள். உங்களது துறைக்கு எதிராக நீங்கள் இவ்வளவு பெரிய போரை தொடுக்கிறீர்கள். நீங்கள் தொடுக்கிற போருக்கு உங்களுக்கு இசைவாக இல்லாத ஒரு அதிகாரியின் மீது இவ்வளவு தொடர்ச்சியான நடவடிக்கை எடுக்கிறீர்கள். தொல்லியல் துறையில் இயக்குனர் பொறுப்பில் இருக்கும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தற்போது ஒரே ஒருவர் மட்டுமே இருக்கும் அலுவலகத்தில், அதாவது அவர் மட்டுமே பணியாற்றுவது போன்ற சூழல் இருக்கும் நொய்டாவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார்.